மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3லிருந்து 12 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். அதில் திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் கேள்வி எழும்புகிறது. இயேசுவனிடத்தில் கேட்கப்படுகிறது, விவாகரத்தை சரிதானா அப்படின்னு கேட்கப்படுகிறது. கிறிஸ்து அதற்கு பதில் சொல்கிறார். அது 12ஆம் வசனம் வரைக்கும் போகுது. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னதை கேட்டு சீஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல என்றார்கள். இப்போ விவாகரத்து பண்ணலாமா? அதுவும் எப்படி? அனாதிக்க உலகம் இல்லை. ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து பண்ணலாமா? கேள்வி அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வேற யாரும் 3வது ஆள் உள்ள நுழையக்கூடாது. ஒரு மாமனாரோ மாமியாரோ வேற யாரோ உள்ள நுழைஞ்சி விவாகரத்தை உண்டாக்கக்கூடாது. 3வது ஆள் போய் அவங்கள பிரிக்கக்கூடாது. முதல் காரியம் அது சொல்கிறாரு. முதல்ல அவர் சொல்கிறாரு, பெற்றோரை விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். 2வதாக சொல்கிறாரு, 3வது ஆளுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, மனைவியை தள்ளிவிடலாம், மனைவியை விவாகரத்து பண்ணலாம் என்பது மோசே கொடுத்த அனுமதி. கர்த்தர் மோசே மூலமாக ஒரு அனுமதி கொடுத்தார். ஏன்னா இருதய கடினம், கணவனுடைய மனது கடினமானது. மனைவிமார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய மனது கடினமானது என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு பழமொழி உண்டு. ஆனால் இங்கே இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், மனைவி மனம் பித்து, கணவன் மனம் கல்லு. அதனால் நீ அனுமதி ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ இதுக்குள்ளே இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். விவாகரத்தை பற்றி சில தியானங்களில் நான் விளக்கமாக பேசியிருக்கிறேன். மறுபடியும் அதை பேச போகிறதில்ல. அப்போ கற்பு தவறிவிட்டால், இன்னொரு நபரோடு ஒரு தப்பான ஒரு உறவு ஏற்பட்டு விட்டால் கணவன் மனைவியை தள்ளலாம். அது ஒரு காரணத்துக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். உடனே எல்லா சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. மனைவி நடத்த சரியில்லைன்னு என்றால் மட்டும்தான் அவளை விவாகரத்து பண்ணலாம்னா, அப்போ சண்டை போடுவா, மதிக்க மாட்டா, இஷ்டத்துக்கு இருந்தால் அவளை ஒன்றும் தண்டிக்க முடியாதோ? அப்படிப்பட்ட கல்யாணம் தேவையில்லை. அது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல. இவங்களும் இருதய கடினம் உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. மனைவியை தண்டிக்க, மனைவியை கட்டுப்படுத்த கணவனுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அடுத்த சம்பவத்திலையும் சொல்கிறாங்க. 25ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். ஒரு பணக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் ரட்சிக்கப்பெற என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, அவன் செய்யலை, ஏமாத்தோடத்தோடு போயிருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஐஸ்வர்யவான் ஒட்டகத்தின் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அது ஆண்டவர், ஒரு கணவன் இப்படி தான் மனைவியோட வாழணும், அப்பா அம்மாவை விட்டுட்டு எசைஞ்சிருக்கணும், 3வது ஆளை தலையிட விடக்கூடாது, நடத்தை தவறினால் அன்றி அவளை தள்ளக்கூடாது. இப்படி கணவனுக்கு இப்படி ஒரு இறுக்கமான ஒரு நிபந்தனை ஆண்டவர் போட்டவுடனே கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறது பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், பணக்காரன் ரட்சிக்கப்படுறது கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யாரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சில நேரங்கள் நம்ம அப்படி தான் படக்குன்னு முடிவு எடுத்துடுறோம். எவன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு சிலர் இப்போ அந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க. அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, எப்போ எங்கள் அப்பா அம்மா எதுவும் சண்டை போட்டுட்டாங்க,
நெதவும் சண்டை போடுறாங்க, அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு வெறுத்து போச்சு. இப்படி சண்டை போடுற ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையா? கல்யாணமே வேண்டாம் என்று இருக்கிறவர்கள் உண்டு. அல்லது பிரிந்து போனவர்கள், கணவனும் மனைவியும் பிரிந்து போனவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், எங்கள் அப்பா ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைகள் அப்படி கஷ்டப்படக்கூடாது, அதனால் கல்யாணம் வேண்டாம், இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு வரம் தேவை. அது ஒரு அழைப்பு என்றே 1 கொரிந்தியர் 7 சொல்கிறது. விவாகம் இல்லாமல் வாழ்வது என்பது ஒரு அழைப்பு, அது ஒரு வரம். அது இருந்தால் தான் ஒண்டிக்கட்டையாக வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. நிச்சயமாக ஒரு கல்யாணம் தேவை, நிச்சயமாக துணை தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும்னு சொன்னார். ரட்சிப்பும் அப்படிதான். இவெல்லாம் ரட்சிக்கப்படுறது கஷ்டம். பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ரட்சிக்கப்படுவது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மார்க்கில் அது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. உடனே சொல்லிட்டாங்க, எல்லாம் தான் பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான், எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது, அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாயா, அவெல்லாம் அரசியல்வாதி, அவெல்லாம் மதவெறியன், அவன் பயங்கரமான ஏமாத்துக்காரன், அவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று நம்ம சொல்லிடுறோம். சீஷர்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனால் கூடாதது தான் 26 வசனத்தில், தேவனாலே எல்லாம் கூடும். திருமண வாழ்க்கை என்பது கஷ்டமானது தான். சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது கஷ்டமானது தான். ஆனால் அது கூடாதது அல்ல. தேவனாலே கூடும், மனிதனால் கூடாமல் போகலாம். உனக்கேற்ற ஒரு பொண்ணை உங்கள் அப்பா அம்மாவோ யாரோ உனக்கு பார்த்து கொடுக்க முடியாமல் போயிடலாம். உனக்கேற்ற ஒரு மாப்பிள்ளைய மனிதர்கள், அப்பா அம்மா, நண்பர்கள், உறவினர்கள் உனக்கு காண்பித்து கொடுக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் தேவனால் கூடும். தேவன் உனக்கேற்ற பொண்ணை, உனக்கேற்ற மாப்பிள்ளைய காண்பிப்பார். அது மாதிரி உன் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் சிலரை எவ்வளவு சுவிசேஷம் சொன்னாலும், எவ்வளவு ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொன்னாலும், அற்புதத்தை பார்த்தாலும் அவங்க ரட்சிப்பு அடையாமல் இருக்கலாம். சோர்ந்து போகாத, ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பார். ஆமென்.